தென்னழகபுரம் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் வந்தது. அதை நம்ம பூத்தில் எவ்வளவு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் என்று சொல்லி அந்த பூத் செக் பண்ணேன். வாக்கு பார்க்கும்போது எனக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. டிவிகே தென்னழகபுரம் 4 பூத்லேயும் வாங்கின லிஸ்ட்டு வாக்கு 1610. டிஎம்டிகே வாங்கின வாக்கு 618. பிஎம்கே வாங்கின ஓட்டு 191. டிஎம்டிகேக்கும் டிவிகேக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் 928. இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு நம்மை நாமே முதல்ல பரிசோதனை செய்து கொள்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்டெல்லாம் தென்னழகபுரத்துக்கு பொண்ணு கொடுக்கணுன்னாவே தயங்குவாங்க. என் வீட்டில் என்னை பொண்ணு கேட்கும்போது கூட கொடுக்க மாட்டேன்ட்டேன். காரணம் என்னன்னா, இந்த ஊரில் தண்ணி இருக்காது, கக்கூஸ் இருக்காது, ஊர் சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்கோம், ஒரு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பொண்ணு கேட்டு கட்டிட்டு வந்தாங்க. வந்து ஒரு வருடத்திலே 1996 உள்ளாட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றோம். மக்கள், தென்னழகபுரம் மக்கள் பெருவாரியான வாக்கை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்களும் ஜெயிச்சு வந்து சொன்ன மாதிரி தண்ணி அப்போல்லாம் எப்படி இருந்தால், நானும் தண்ணிக்கு அலைஞ்சிருக்கிறேன், போராக சுற்றி இருக்கிறேன். தோப்புக்காடு பகுதியில் வீட்டுக்கு கிணறு இருக்கிற இடம்லாம் தட்டி கேட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அஸ்தம்பட்டி போவாங்க, எங்கெங்கேயோ அலைவாங்க, சைக்கிளில் 2 கிணல கட்டிட்டு எங்கெங்கேயோ அலைவாங்க. அப்படி இருந்த இந்த தென்னழகபுரத்தை இன்னைக்கு வீதிக்கு 2 வீட்டுக்கு ஒரு பைப்பு, 3 வீட்டுக்கு ஒரு பைப்பு. இந்த தென்னழகபுரத்தில் இருக்கிற வசதி வேற எங்கேயும் இருக்காது. அந்த அளவுக்கு குடி தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்தோம். பிறகு கழிப்பிட வசதி பார்க்கும்போது, கழிப்பிடம் கட்டுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, அரசாங்க இடமே இல்லை. பார்த்தா ஒரே ஒரு இடம் தான் இப்போ இருக்கிற கழிப்பிடம். அந்த இடம் அதுதான் புறம்போக்கு இடமா இருந்தது. அப்போ அந்த இடத்துல ராயப்பன்றவர் துணி அயரன் பண்ணிட்டு இருக்கிறவர் இப்போ கூட அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க குடித்தனம் இருந்தாங்க, அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு. அப்போ நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு அந்த இடத்த தேர்வு பண்ணி அங்கே வீடு டாய்லெட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட முயற்சி பண்ணும்போது தடுக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் போராடி, அதிகாரிகிட்ட எல்லாம் போராடி எடுத்துட்டோம். எடுத்தபட்டி அந்த ராயப்பன் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் மண்ணை வாரி தூத்தி விட்டாங்க. உன் குடும்பம் நாசமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி தூத்துனாங்க. நாங்கள் பொறுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஒருத்தர் கெட்ட பேர் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்ரூம் கட்டணும். அது மட்டும் இல்லை, இந்த நான் திருமணமாகி வரும்போது பெரும்பாலான வீடுகள் குடிசை வீடுகளாக இருந்தது. அப்போது 96 ஆட்சி காலத்தில் கலைஞர் ஒரு ஸ்கீம் கொண்டுகிட்டு வந்தார். குடிசையில்லா வீடு வேணும், மாநிலம் வேணும் அப்படின்ட்டு குடிசையெல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு வச்சு வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் கொண்டுட்டு வந்தார். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் அந்த குடிசையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு கட்டி கொடுத்தோம். 2006 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்ப இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டெலாம் எடுத்துட்டு ISHDP ஸ்கீம்னு ஒன்று வந்தது. அந்த ஸ்கீம் மூலமாக இந்த அட்டை சீட்டு போட்டதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தார்ச் வீடு கட்டி கொடுக்கறது, அதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் இந்த காலனியில் பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் முதல் முறை கவுன்சிலராக இருக்கும்போது அந்த பன்னி மேயறத்தை தடுத்து அதிகாரிங்கிட்ட சொல்லி இந்த காலனியில் பன்னி இல்லாத மாதிரி, நான் வரும்போது காலை வச்சு நடக்கும்போது பன்னி வெட்டைங்களாக இருக்கும். அப்போ நிறைய அந்த பன்னி வளர்த்துறவங்களாம் எங்கள் மேலே கோச்சிக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க, எதிர்ப்புகளை சந்தித்தோம். இருந்தாலும் ஊர் சுத்தமாக இருக்கணும் என்று அந்த பன்னி எல்லாம் ஒழிச்சோம். அது இல்லாமல் மக்களுக்கு கேட்க வேண்டிய
திட்டங்களை என்ன கோரிக்கை வந்து வைக்கிறாங்களோ முகம் சுளிக்காம இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கோம். பிறகு 2011 மீண்டும் எனக்கு நீங்க வந்துட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. வாய்ப்பு கொடுக்கும்போது அப்ப நான் எதிர்கட்சியில இருக்கும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் குடி தண்ணீர் பிரச்சனையை சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்தது உப்பு தண்ணிக்கு பிரச்சனை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட சண்டை போட்டு போராடி 11 சிண்டெக்ஸ் கேனுக்கு அனுமதி வாங்கினேன். அந்த 11ல் 6 நம்ம தென்னழகாபுரத்துல மட்டும் வச்சது, 7 வச்சது, 4 தான் அந்தூர். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாய கூட இருக்குல்ல, அதை கட்டுறதுக்கு இவ்வளோ போராட்டம் இவ்வளோ சண்டை நடந்தது தெரியுங்களா? கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அதனால எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்தது. நான் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம். நம்ம ஊருக்காரங்க யார் யார் போனாங்கன்னு நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு போனாங்க, போராடி சண்டை போட்டு அதை வந்து கார்பரேஷன்ல சேங்ஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அங்கேயும் நைட்டு 8 மணிக்கெல்லாம் கமிஷனர் முன்னாடி கையெழுத்து போடாம நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்னு எங்க வீட்டுக்காரர் கூட என்னை விட்டுட்டு வந்துட்டாரு. நீ போனா போயிட்டு போ, நான் கையெழுத்து வாங்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கமிஷனர்கிட்ட போராடி சண்டை போட்டு அந்த சமுதாய கூடத்துக்கு 30 லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணனது. எதுவுமே எளிதில் கிடைத்து விடல. அவ்வளோ போராட்டம் தான், ஃபைட் தான். எதிர்கட்சியில் இருக்கும்போது சண்டை தான். அப்படி போராடி வாங்கி இதை கட்டுறதுக்கும் ஊருக்குள்ளேயும் ஒத்துழைப்பு இல்லாமல் அதுக்கும் சண்டை. இப்படி அது இல்லாமல் ரோடு இடிச்சு போட்டு கொடுத்தோம். மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் செஞ்சு கொடுத்தோம். 2006 ஆட்சி காலத்தில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கலைஞர் வண்ண தொலைக்காட்சின்னு ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தென்னழகாபுரம் மக்கள் அந்த கலர் டிவியே பார்த்துருப்பாங்க. யார் வீட்டுக்கும் போய் டிவிக்காக யார் வீட்லையும் போய் நிற்கக்கூடாதுன்ட்டு கலைஞர் கொடுத்தாரு. அதே போலத்தான் இலவச அடுப்பு, பெண்கள் அடுப்பில் ஊதிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இலவச அடுப்பு கலைஞர் கொடுத்ததுக்கு, கேஸ் ஸ்டவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேரிக்குள்ள கேஸ் ஸ்டவ்லாம் வந்தது. இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் எப்பயும் கட்சி பார்த்தோ இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தெல்லாம் செய்யறதே இல்லை. யார் எந்த கட்சியாக இருந்தாலும் யார் வந்து கேட்டாலும் மக்கள்கிட்ட முகம் கோணாம சிரித்த முகத்தோட, எனக்கு தெரிஞ்சு நான் அப்படித்தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் ஏதோ குறை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே போலத்தான் நாங்கள் கட்டின அந்த டாய்லெட்டை கக்கூசை இடிச்சுட்டு மீண்டும் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை நவீனப்படுத்தி கட்டி கொடுத்தாங்க. நீங்கள் வேண்டுமென்றால் எஸ்சி மக்கள் வசிக்கக்கூடிய மற்ற காலனிகளுக்கும் ஊர்களுக்கும், உதாரணத்துக்கு இங்கே அம்மாபாளையம் அந்த பகுதியை போய் அங்கே இருக்கிற எஸ்சி மக்கள் வசிக்கிற இடத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம தென்னழகாபுரத்துக்கும் மற்ற எஸ்சி மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம், நம்ம அழகாபுரம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்று. அழகாபுரம் என்றால் இன்னைக்கு ஒரு மரியாதை கூடியிருக்குது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கொண்டுகிட்டு வந்து செயல்படுத்திய திட்டங்கள். அப்போதிலிருந்து இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தென்னழகாபுரம் மக்கள் வந்து வாக்களிச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன். எப்போதுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் ஏன் என்னால் யூகிக்க கூட முடியல. அதுவும் எங்கள் முதல்வர், அவரை நினச்சா என்னால் தாங்க முடியல. நான் இந்த காணொளி பண்ணும்போது என் கண்ணில் இருந்து நீர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே பண்ணுறேன், கட்டுப்படுத்த முடியல. இப்படி ஒரு நல்ல முதல்வரை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. யாரு கூடயும் அவர் கடிஞ்சிக்கிட்டது கிடையாது. யாரு கூடயும் அவர் வந்து எதிரிங்கிட்ட கூட அன்பா தான் நடந்துக்கிட்டாரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனை நாட்டில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த முதல்வரை நம்ம மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ நாங்கள் இந்த மக்களுக்காக இன்னும் இப்போ ஆட்சி மாறினாலும் நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எப்போ வேணாலும் சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கூட இல்லை. ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும்.
நாங்க வந்து எங்களுடைய பணிகளை செஞ்சு கொடுக்குறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அரசியல்வாதியா இருந்தாலே அந்த குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, அரசியல்வாதிங்க கவனிக்க மாட்டாங்கன்ற பொது புத்தி இருக்கு. ஆனா நாங்க 2 பேரும் அரசியல்வாதிங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சாப்பாடு ஆக்கி வைக்கிறதோட சரி, என் பிள்ளைங்களுக்கு நான் பரிமாறினது கூட இல்லை. அவனுங்க சின்ன பிள்ளை, நான் வந்து ஆரம்பத்திலேயே அரசியலுக்கு வந்துட்டேன். சின்ன பசங்கள்ல இருந்து அவனுங்க தாய் பாசம் இல்லாம அப்பா பாசம் இல்லாம வளர்ந்ததுதான் எங்க பசங்க. அவனுங்க வந்து நாங்க 2 பேரும் கட்சி மீட்டிங் மக்கள் பணி இப்படியே போயிரும். எங்களால வீட்டையும் பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. இனிமேலும் நாங்க இந்த கட்சிக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நாங்க உழைக்க தயாராக இருக்கோம். நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் வந்து மனதார வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்ன தேவை வேணும்னாலும் நாங்க வந்து செய்ய தயாராக இருக்கோம். எங்க மேல வச்ச எங்களுக்கு கொடுத்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏதோ இந்த திரை கவர்ச்சியில என்ன நாங்க தப்பு செஞ்சோன்னு தெரியல, எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைய எங்க மக்கள் கொடுத்துட்டீங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிறோம். இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிடம் தோற்றால் தமிழன் தோற்றதாக அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே உருவான இயக்கம். அந்த திராவிடம் தோற்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இந்த மக்களை உயர்த்தியது இந்த திராவிடம் தான். மக்களுக்கு வேணுன்றதெல்லாம் பார்த்து பார்த்து மிக நேர்மையாக உண்மையாக இது வரைக்கும் நாங்க மக்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம எதையும் வாங்காம மக்கள் பணி நாங்க குடும்பமா செஞ்சிட்டு இருக்கோம். அழகாபுரம் என் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி.